வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் ஸ்ட்ரிக் டேட் சாப்டர் 1 தான் விளாட போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, டேரெக்டாக கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ காரில் வரோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. ஸோ உள்ளே வந்தாச்சு. இதான் வீடு. ஓகே, உள்ளே இருக்க குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுமா வீட்டுக்குள்ளே. A few moments later. ஓகே, எல்லா ட்ராஸையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கீழே இன்ஸ்டன்ட் நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஓகே, இந்த கேம் கான்செப்ட் படி, அதாவது டெவலப்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ரொம்ப நாள் வந்துட்டு அப்பாவும் அவங்க பசங்களும் வெளியே என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வராங்களாம். வீட்டுக்கு வரும்போது சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்கேரியாக மாறுது அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்புறம் அப்படியே சாப்டர் 1 சாப்டர் 2ன்னு இப்போ சாப்டர் 4 வரைக்கும் இருக்குது. நம்ம இப்போ தான் ஆடணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே விளாட்லாம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். டேட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண மாட்டாரா, அவருக்கும் நம்மள தான் நோட்டீஸ் வைக்கணுமா. ஆமாம் கைஸ், நிறைய பேர் நம்மளுக்கு ரேண்டமும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த கேமில். ஓகே, உட்காந்து சாப்பிட்றலாம். சேரில் வந்துட்டு நம்ம சேரில் உட்காந்தா தான் டேட் சாப்பிடுவார். ஓகே, ரீஃபில் ஜெனரேட்டர் பண்ணுவோம். ரீஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த லைட்ஸ் எல்லாம் அமுத்தாம வச்சுருந்தோன்னா 12 மணிக்கு அடுத்து இந்த கேஸ் நம்ம ஜெனரேட்டர் ரொம்ப சீக்கிரம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் லைட் எல்லாத்தையும் அமுத்திடலாம். ஓகே, ஸோ இன்னும் நூடுல்ஸை, அதாவது வெளியே யார் கதவை தட்டுறான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். அப்பா வந்துட்டு வெளியே போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு டேட் சொல்கிறாரு. இப்போ கதவை தண்ணி சவுண்டு கிடச்சி, உங்களுக்கு கிடச்சான்னு தெரில. ஓகே, அப்பா வெளியே இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு டிவி பார்க்கலாம் அப்படின்றாரு. ஓகே, ஆனால் 10 மணிக்குள்ளே நீங்கள் தூங்கிடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பார்ப்போம். இல்லைனா அப்பா கொஞ்சம் கோவமாயிருவேன். அது எப்படி சொல்கிறாங்க பாருங்க. அதான் ஹாரர் கேம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறான்னு. ஓகே, போயிட்டாரு. அதான் ஹாரர் கேம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு க்ளூ கொடுக்குறாரு மேபி. ஓகே, மேலே போகலாம். ஓகே, ஏர் கண்டிஷ்னர், அதான் ஏசி ரிமோட்டு ஆன் பண்ணிட்டாங்க ஜேம்ஸ் ஜாக்கு. ஓகே, ஸோ டர்ன் ஆஃப் ஆல் லைட்ஸ் எல்லாத்தையும் அமுத்தியாச்சு. அப்புறம் என்ன. ஓகே, ஸோ எல்லாத்தையும் வந்து அமுத்தியாச்சு. இது டிவி ரிமோட் ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இந்த மெசேஜ் வந்துட்டு போலீஸ் கிட்டேருந்து வருது. இது நீ ஃபுல்லாக படிக்க வேணாம், நான் சொல்லிடுறேன். ஒரு மிஸ்டீரியஸ் மேன் வந்துட்டு எல்லாரோட வீட்டுக்கு முன்னாடியும் வந்து நிற்கிறானா. அவன் பார்க்குறவங்களாம் எல்லாத்தையும் ப்ரொசஸ் பண்ணிடுறானா. இது போலீஸ் வந்துட்டு இது என்னென்னு இன்னும் தேடிட்டு இருக்காங்க. அந்த மனுஷனை நீங்கள் உங்களோட வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் வச்சுக்காதீங்க, வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராதிங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இந்த இந்த மெசேஜெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. FBI போலீஸ் சேஃப்டி மேட்டர்ஸ் போட்டிருக்கு. ஓகே, ஸோ அப்பா கதவு திறந்து பார்ப்போம். ஓப்பன் தான், அதே தான் வந்திருக்கு ஆப்ஜெக்டிவ்லையும். ஓகே, கோ டு அப்ஸ்டேர்ஸ் பெட்ரூம் அண்ட் செக் த CCTV. ஓகே, அப்பா என்ன பண்ணுறாருன்னு CCTVயில் பார்க்கணும் போல். பார்ப்போம். வாட் இஸ் டேட் டூயிங்? எஸ், அவன் தான் நினைக்கிறேன் அந்த மிஸ்டேரியஸ் மேன். ஓ மை எஸ், அப்பா பொசஸ் பண்ணிட்டான். அவ்வளோதான், தூங்கு. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இவன் பொசஸ் பண்ணதுனால வந்து என்ன அடிக்கிறானா, அடி வரானா, இல்லை இந்த வந்துட்டோம் வந்து. ஐயோ, அப்பா கைஸ்லாம் அப்படி சொல்லலை. அதாவது இதுக்குள்ளே இருக்குது, அப்பாக்குள்ளே பொசஸ் பண்ணிட்டோம்ல, அதனால் அந்த மிஸ்டீரியஸ் வேணும்னு நினச்சிட்டு நான் அப்படி இப்படி சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ 10 மணிக்கு முன்னாடி தூங்காதனால அவன் வந்து இப்போ எனக்கு துரத்துறானா, இல்லை என்ன, எனக்கு புரியல. ஓகே, டியூட்டோரியல். இன்னும் 4 கேஸ் கேன் தான் மீதி இருக்காமா. CCTV கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணு, எலக்ட்ரிசிட்டி வேணுன்றாங்க. அப்பா வரும்போது தூங்கிடுன்றாங்க. ஓகே, நடக்கிறத விட அப்படி க்ரோஸ் பண்ணி போகிறது, அது உட்காந்து போகிறது ரொம்ப சேஃப்ன்றாங்க. அப்புறம் அதான் எனர்ஜி வேணும்னா தூங்கு, தண்ணி குடின்றாங்க. அதான் கேஸ் பர்சன்டேஜ் குறையுதா. ஓகே, ஸோ அப்படி லைட்டாக ஆன் பண்ணாதீங்கடா, அப்புறம் கேஸ் சில்ஸுன்னு போயிருங்க சும்மையா. ஓகே, ஸோ இப்போதைக்கு தூங்கிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டு மட்டும் டேட் ரொம்ப சீக்கிரமாக வர சான்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சீக்கிரம் வந்துடுவான். ரேராக தான் ரொம்ப வரவே மாட்டான், ரொம்ப நேரம் ஆகும். அங்கே ரொம்ப கீழே போனதுக்கப்புறமா வருவான். ஆனால் அப்போவும் சேஃப் தான், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம கீழே போவோம். லைட் ஆஃப் பண்ணுங்கடா. நான் எதுவும் பண்ணல, இந்த இவன் தான் பைத்திய மாரி இதை பண்ணிகிட்ருக்கான். நீ ஆன் பண்ண ஆஃப் பண்ண, நான் கிளம்புறேன். டேட் வந்துட்டான். டேட் எந்திரிச்சோன்னா இந்த மாதிரி கோ டு ஸ்லீப் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ பார்ப்போம். இன்னும் வரல. ஓகே, இவனுக்கு 2 பேரும் வர்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் லேட் ஆச்சு. ஓ கைஸ், ஆனால் க்ளோஸ் கைஸ் உண்மையா. செக்கிங், நாட் ஈவன் க்ளோஸ் பேபி. இவன் என்ன டெக்னோபிளேட்னு நினைப்பா கைஸ் உனக்கு. நாட் ஈவன் க்ளோஸ் பேபி, டெக்னோபிளேட்னா விடா, அந்த மாதிரி நினப்பு இவனுக்கு. நீங்கள் ரொம்ப தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம கீழே போகலாம்.
சில போய் சாப்பிட்லாம். டே லைட்டை ஏன்டா ஆன் பண்ணுறீங்க? ஓகே. நார்மலாக வந்துட்டு நான் 2 மணிக்கு கேஸ் ஃபில் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 4 மணி அதாவது 5 மணி ஆகிற மாதிரி இருக்கும், அப்போ ஃபில் பண்ணுவேன். இவனுங்க லைட் ஆன் பண்ணால் சீக்கிரமே வர சான்ஸ் இருக்குது. ஓகே, தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். அப்படியே குடித்தோம்ல. ஓகே, ஸோ இப்போ சாப்பிட்டுக்கிட்டு ஒரு குக் பண்ணிடலாம் நூடுல்ஸை. ஓகே, ஓகே ஸோ குக் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட வேண்டாம் வச்சுட்டு டேட் வராமல் இருந்தால் பரவாயில்ல. அவங்க லைட் ஆன் பண்ணி வச்சிடறானுங்க. வெயிட் பண்ணுங்க, நம்ம போய் கேஸ் பர்சன்டேஜ் பார்த்துட்டு போகலாம். ஓகே, ஸோ ஐயோ கேஸ், ஐயோ இப்போ எதுவும் இது பேசவே இல்லை. ப்ளீஸ் நம்ம எப்படி சார் அதாவது இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்துட்டு எப்படியே தப்பிச்சிட்டோம், அந்த சந்தோஷத்தில் இருக்கேன். அங்கே பிளேயர்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கிறதுனால டேட் அங்கே போயிட்டான், எந்திரிச்சோடனே அங்கே போயிட்டான். இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து நம்ம என்ன செத்துருப்போம். நம்ம எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம் உயிரோட. கேஸ் எனக்கு ஒன்றும் பேச வரல. உண்மையாக இந்த மாதிரிலாம் நீங்கள் மூமெண்ட் நடந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் கரெக்டாக அந்த பக்கம் போவீங்க, இந்த ஜெனரேட்டரும் ஸ்டெப்ஸ் தாண்டி அப்படி போகலான்னு வருவீங்க, டேட் எந்திரிச்சு தாக்கிடுவோம். எனக்கும் நடந்திருக்கு. பட்டு இது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். முடியல சத்தியமாக, எனக்கு இன்னும் நம்ப முடியல. எல்லாத்துக்கும் நான் செத்துருப்பேன். ஓகே, இதான் ரீஃபில் ஜெனரேட்டர், ஆக்சிஜன் போகும் முடிஞ்சிச்சுன்னா. ஓகே, ஸோ கிளம்புவோம். இப்போ மறுபடியும் குடிச்சிட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ மறுபடியும் குக் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட போகிறது இல்லை, இருந்தாலும் குக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஓகே இன்னொன்று குக் பண்ண முடியுமான்னு தெரில, டைம் இருக்கானு. டேட் வராமல் இருந்தால் சரி. நம்ம இப்போ அதாவது எந்திச்சி வந்தால் பரவாயில்ல. எந்திச்சி வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு பாதியை முடிஞ்சதுக்கப்புறமா வந்தால் பரவாயில்ல, குக் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருவோம். ஆனால் வந்துட்டோம். ஓகே, ஸோ ஆனால் இதுலேயே நைட் மேருன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த நைட் மேரெலாம் எப்படி இருக்கும்னு தெரியல, நான் விளாண்டதில்லை இது வரைக்கும். ஸோ பார்ப்போம், மாட்டிக்க ஒரு நாள் போடலாம். ஓகே, ஸோ இவங்ககிட்டேருந்து தப்பிக்கிறது ஈஸி தாங்க டேடிக்கிட்டேருந்து. ஸோ நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க. அவன் அந்த பக்கம் வந்தால் நீங்கள் இந்த பக்கம் ஓடிடலாம். ஓகேவா? ஓகே, ஜேம்ஸ் ஜாக் தூங்குவானா இவன் இல்லை செத்துருவானா? ஓகே, தூங்கிட்டான். ஏ டேட் என்ன ரொம்ப நேரம் காணும்? மறுபடியும் அதே மாதிரி எதாவது கிளிச்சா இல்லையே. ரோயம் ஸோ க்ளோஸ். கைஸ் என்ன சொன்னா? Flashback. Not even close, baby. End of flashback. கைஸ் இவன் ஏதோ ஆயிடுச்சு கைஸ். அப்போல்லாம் என்னடானா நாட் ஈவன் க்ளோஸு, இப்போ ஐம் ஸோ க்ளோஸு. கைஸ் இவன் பேலர் சத்தியமாக பைத்தியம் தான். இவனே ஆணு கத்திக்கிட்டு செத்துட்டான். அப்போ என்னடானா லைட் ஸ்விட்ச் அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப நேரம் இழுக்கும் போல். ஓகே, ஸோ 2 மணி நேரம் ஸ்கிப் பண்ணியாச்சு கைஸ். நான் அப்போ எப்படி சர்வே பண்ணணும் அதே மாதிரி தான் இப்போ சர்வே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 4 மணி ஆச்சு. ஓகே, ஸோ நூடுல்ஸ் குக் பண்ணலாம். குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஓகே, ஸோ ஜேம்ஸ் ஜாக், ஆமாம் கைஸ் எல்லாம் செத்துட்டான். இவனடா இவன்? ஆமாம் கைஸ் எல்லாம் செத்துட்டாங்க. இவன் மட்டும் தான் உயிரோடு இருக்கான், இவனும் நானும். ஓகே, செத்துட்டாங்க. ஒருத்தன் லீவ் பண்ணிட்டான், ஒருத்தன் பேலன்ஸ் எடுத்துருப்பான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் லீவ் ஆகிட்டான். ஓகே, ஓடலாம், டீரலாம், அவன் வராமல. ஓகே, அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு கம்பெனிக்கு ஒருத்தன் இருந்தால் பரவாயில்ல. செத்துட்டு சும்மா அப்படி செத்ததோடு அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு கம்பெனிக்கு ஒருத்தர் இருந்தால் போதும். ஓகே, அடே தூங்குடா, அடே கைஸ் செத்துட்டான். என்ன கைஸ் செத்துட்டான். அதாவது நான் செத்துவன்னு கம்பெனி இல்லை, நான் சும்மா சொன்னேன். ஏற்கனவே செத்தவனுங்க வேணால் இருக்கலாம்னு சொன்னேன். ஆனால் இப்போ செத்துட்டானே ப்ரோ. கூல்டவுன், ஆமாம் கைஸ் கூல்டவுன்னா யாராவது யூஸ் பண்ண பெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூல்டவுன் ஃபார் 3 செகண்ட்ஸ் 1 செகண்ட் அந்த மாதிரி வரும். அதனால தான் அவனுக்கு வந்திருக்கு. அதனால தான் செத்துட்டான் பையன், பாவம். நான் அதாவது உண்மையாக செத்துன்னு எனக்கு கம்பெனி கொடுக்குறோம் இல்லை, நான் சும்மா சொன்னேன். ஏற்கனவே செத்துன்னா இருந்துக்கலாம், இருந்து கம்பெனி கொடுக்கலாம் சொன்னேன். ஆனால் இவன் செத்து போயிட்டானே. சே கைஸ்லாம் சும்மா சொன்னேன் கைஸ். சரி லீவ் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு சும்மா அதாவது பேசிகிட்டு இருந்தால் பரவாயில்ல. பேசணும். யூ கேன் டூ இட் மை பிரதர். ஓ மை கைஸ், கைஸ் கைஸ் சேர் பண்ணுறாங்க கைஸ். கைஸ் என்ன கைஸ் இது, இவ்வளோ நல்லவனா இருக்கான். சே ஓகே பார்ப்போம். அவன் இதேமாரி லீவ் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல. 5 மணி ஆச்சு, நம்ம வின் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஓடு
டேடுக்கெலாம் எனக்கு பயம் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒருத்தன் கூட வந்தால் போதும். ஓகே ஸோ தூங்கிடலாம். எஸ் யுவர் குண வின் கைஸ். என்ன கைஸ் இது இவ்வளோ நல்லவனா இருக்கான்? நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ இவ்வளோ நல்லவனா இருக்கானே. இது வரைக்கும் நான் ரோப்ளாக்ஸ் விளாண்டதில்ல. இவ்வளோ நல்லவனை ஒருத்தங்க பார்த்ததே இல்லை கைஸ். இத்தனை வருஷம் விளாண்டு சத்தியமாக நான் இவ்வளோ இந்த மாதிரி ஒருத்தனை பார்த்ததில்லை. சே யூ கேன் டூ இட் ப்ரோ கைஸ். எனக்கு ஐயோ சந்தோஷமாக இருக்கே. இவனுக்காகவே வின் பண்ணணும். செத்துக்கிட்டு போயிடக்கூடாது. செத்து போக மாட்டேன். ஓகே இப்போ போய் சாப்பிடணும். அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே அதான் இப்போ போய் சாப்பிட்டுட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 6 மணி ஆயிரும். அதான் 6 மணிக்கு கேம் முடிஞ்சிடும். இன்னும் எல்லாம் சாப்டர் 1 முடிஞ்சிடும். ஓகே முடிச்சுட்டு ஃபில் பண்ணி வச்சிடலாம். எனக்கு இப்போ குக் பண்ணணுமா என்ன? எனக்கு சரி விடுங்க, போர் அடிக்குது, அதனாலே குக் பண்ணலாம். எனக்கு சும்மா இருக்கிறதோட ஏதோ ஒரு வேலை பண்ணலாம் போல். ஓகே ஸோ இன்னும் இங்கே இருக்காங்க விஐபி ப்ரோ அவங்க. ஓகே கோ டு ஸ்லீப். நான் கூட இது ஆமாம் 5 மணிக்கு இது கேஸ் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவனை ஒருத்தன் அதான் நானும் பார்க்கவே இல்லை. ஆமாம் கேஷ் அவன் தான் ஃபில் பண்ணி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு முன்னாடியே ஃபில் பண்ணியிருப்பான் போல். ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வின் பண்ணிடலாம். அதாவது இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட் இருக்கலாம். அதுக்கடுத்து வின் ஆகிடலாம். ஓகே ஸோ இவன் போட்டோம் டேடு போனதுக்கப்புறமா. ஆமாம் இப்போ வின் அவ்வளோதான் கைஸ். வின்ன எஸ் 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 6 AM எஸ் 1+ வின். யா கைஸ் ஃபைனலி நைஸ். ஓகே நைஸ் கைஸ். இவனுக்கு மட்டும் தேங்க்ஸ் மேன் போடுவோம். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம கூடயே சப்போர்ட் பண்ணியிருக்கான். நான் தேங்க்ஸ் மேன். ஓகே ஆமாம் கைஸ் என் கீபோர்ட்லாம் வந்து ரொம்ப லேக் ஆகும். என் ஃபோனே செம்ம லேகான ஃபோனு. ஓகே நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாரு டேடு. இப்போ நார்மல் லைட்டர் போல் பண்ணிட்டு கடை போன ராத்திரி உனக்கு என்னாச்சு எப்பா அப்படின்னு கேட்கணும். யாரோ என்னோடய ஷோவில் ப்ரொசஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ எனக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு அப்படின்னா. டிவி எதுக்கு ஓடுது? டிவி சம்மந்தமே இல்லை. ஆனால் எனக்கு நூடுல்ஸ் வேணுமே நான் சாப்பிட்றதுக்கு. உண்மையாவாப்பான்றோம். அந்த நான் சொல்லலை கேஸ், நான் சொல்கிறது தான். இருந்தாலும் ஸ்கிரிப்டட் கேம்லேயே. ஆமாம் குட்டி பையில இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணலாம் அப்படின்றாரு. எனக்கு நூடுல்ஸ் இருந்தால் சாப்பிட முடியும், வைக்க முடியல, ஈட் பண்ண முடியல. ஓகே கைஸ் மறுபடியும் வீட்டுக்கு ஆகிட்டான். சரி ஓகே இங்கேயே நான் முடிச்சுக்கலான் இருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ் பை.